நான் இன்னைக்கு மலேசியா கோலாலம்பூர்ல இருக்கக்கூடிய காஸ்மோ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். இங்க மார்னிங் அன்லிமிட்டெட் பஃபே சிஸ்டம் குடுக்குறாங்க. அத டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். நமக்கு நம்ம ஊர் ஸ்டைல்ல சுட சுட இட்லியும் வடையும் குடுக்குறாங்க. கூடவே சைட் டிஷ்ஷா கோஸ் பொரியலும் சாம்பாரும் சட்னியும் குடுக்குறாங்க. இவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே ஒயிட் ரைஸும் காரக்குழம்பும் வச்சிருக்காங்க. காலையிலேயே சாதமும் காரக்குழம்பும் வச்சிருக்காங்க. இவங்க தனியா ஒரு இதுல பழைய சாதத்தையும் ஒரு மாதிரி சுட சுட கிண்டி வச்சிருக்காங்க. அது கூட தொட்டுக்கிறதுக்காக வேர்க்கடலையும் கருவாடும் வச்சிருக்காங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரூட் சாலடும் வெஜிடபிள் சாலட்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம மற்ற கண்ட்ரில இருக்கவங்க வந்து சாப்பிட்றதுக்காக அவங்களுக்கு பிரெட் டோஸ்ட்டும் மல்டிகிரெயின் பிரெட்ஸும் நார்மல் பிரெட்டும் நிறைய வச்சிருக்காங்க. கூடவே 4 வகையான ஜாம்ஸும் வச்சிருக்காங்க. சைனீஸ்க்குலாம் பிடிச்ச மாதிரி இவங்க கொஞ்சம் மேஷ் பொட்டேட்டோஸும் நூடுல்ஸும் குடிச்சிருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா அன்லிமிட்டடா டீ காஃபியும் குடிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம கூடவே 4 வகையான சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவு வேணா சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எக் வேணும்னா கூட அவங்க 2 வகையான ஆம்லெட்ஸ் போடுறாங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். நான் அங்கே இருக்க எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டு பார்த்தாங்க. என்னோட ஃபேவரட்னு சொன்னால் அங்கே வச்சிருக்க ஒயிட் ரைஸும் காரக்குழம்பு தாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பிரெட்டை எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது கூட நம்ம சீஸ் வச்சு சாப்பிடும்போது நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சாப்பிடலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரூட் மிக்ஸ் பஞ்சுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. மற்ற எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க தெரிஞ்சிச்சு. நீங்கள் யாராச்சும் மலேசியா காஸ்மோ ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். போகிறதுக்கு முன்னாடி சூரியன் ஃபுட் பிளாக் சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.